சினிமா உலகம் வேறு, சீரியல் வேறு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நீங்க சீரியல் எடுக்கிறீங்க, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய மதத்தை காண்பிப்பதற்கு பயமாக இருந்து கொண்டு அதை காண்பிக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது விஜய் டிவியில சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியல் வந்துகிட்டு இருக்கு. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த சீரியல்ல மீனாவுடைய தங்கை திருமணம் நடைபெறுகிறது. எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லணும். முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மந்திரம் சொல்லி கல்யாணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா அரசாங்கத்தில்? தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு அனுமதி தந்திருக்கிறதா அப்படிங்கிறத இந்த விஜய் டிவி சீரியல் நடிக்கக்கூடியவர்கள் சொல்லணும். அதை தயாரிக்கிறவங்க சொல்லணும் முதல்ல. ரெண்டாவது, உங்களுக்கு தான் வேத மந்திரம் தான் பிடிக்கல, அப்புறம் எதுக்கு ஐயரை கூப்பிடுறீங்க? ஐயர் வேஷத்தில் எதுக்கு தமிழ் மந்திரம் சொல்றீங்க? உங்களுக்கு வேத மந்திரம் பிடிக்கல, வேத மந்திரம் வேணாம், தமிழ் மந்திரம் சொல்லணும். தமிழ் மந்திரம் சொல்றதுக்கு எதுக்கு ஐயர் வேஷம் போடுறீங்க? ஐயர் தேவையில்லையே. ஐயர் வேஷம் போட்டு தமிழ் மந்திரம் சொல்ல சொன்னா அது மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். மக்களை மாற்றிவிட்டோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் திருமண சடங்குகளை நீங்கள் மாற்றிவிட வேண்டும், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே சீரியல்ல எத்தனை கேக்கு வெட்டிருக்கீங்க, எவ்வளவு கொண்டாடி இருக்கீங்க, எத்தனை பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்க, எத்தனை கேக்கு வெட்டிருக்கீங்க? சாமி ரூமும் வச்சிருக்கிறீங்க. அப்ப சாமி ரூம் எடுத்துருங்க. அதே சீரியல்ல சாமி ரூம் வச்சிருக்கிறீங்க, கேக்கு வெட்டுறீங்க. எத்தனை ட்ரிப்பு கேக்கு வெட்டிருக்கீங்க? எதை எடுத்தாலும் கேக்கு தான் வெட்டுறீங்க. கேக்கு வெட்டுறது உங்களுடைய கலாச்சாரமா? தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமா? பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடுறது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமா? அதை சொல்லுங்க. தமிழ் முறை பிரகாரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க தமிழை முதற்கொண்டு வந்திருக்கிறீர்கள். தமிழை முதற்கொண்டு வந்தவர்கள் தமிழ் கலாச்சாரம் பிரகாரம் கேக்கு வெட்டுறது ஒத்துமை அப்படின்ற போது ஏன் வேத மந்திரம் சொல்றதுல என்ன தப்பு உங்களுக்கு? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்றீங்க, தமிழ்ல மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் கேக்கு வெட்டி கொண்டாடுறது முறையானதா? கேக்கு வெட்டி கொண்டாடலாமா? எந்த தமிழன், பூர்வீக கொடியில் இருக்கக்கூடிய தமிழன் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்கிறத இவங்க ரெக்கார்ட் பிளே பண்ணணும், காமிக்கணும். என்னுடைய மூதாதையர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் யாரும் கேக்கு வெட்டி கொண்டாடவே இல்லை. பிறந்த நாளே முதல்ல கொண்டாடல. திருமண சடங்கு அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமான சடங்கு, அதை எப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள்? தமிழில் மந்திரம் சொல்லி செய்யக்கூடாது என்று சொல்லுவது எங்களுடைய முறை அல்ல, அது உங்களுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆசை என்னவோ அதை தாராளமாக செய்து கொள்ளலாம். அதில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆனால் எங்களை போன்ற ஒருவரை வேடமிட சொல்லி அந்த வேடத்தில் இருக்கக்கூடியவர்களை தமிழில் மந்திரம் சொல்லுகிறீர்கள் அல்லவா? இது எவ்வளவு திருட்டுத்தனமான ஒரு விஷயம். இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். கண்டனம் தெரிவிக்க மாட்டோம் என்று நினைக்கிறீர்கள். ஒரு சீரியல் நல்லா போகுது அப்படின்னா அதுல நடிக்கிறவங்க நல்லா நடிக்கிறாங்க, நீங்க காமிக்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. தவறான செயல்களில் செயல்பட்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும். தவறான செயல்களில் செய்யாதீர்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.